நமஸ்காரம். மார்ச் மாத பலன்களில் இப்போ நம்ம பார்க்கும் ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு மாத ஆரம்பத்திலேயே முதல் வார முற்பகுதியிலேயே உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு உச்சவளவு, அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அடைகின்ற உச்சவளவை இந்த மார்ச் மாதம் சுக்கிர பகவான் அடைய இருக்கிறார். அப்போது ராசிநாதன் வலுவானாவே போதும், நம் உள்ளம், உடல், உயிர் அனைத்தையுமே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச அமைப்பாகவே இந்த மார்ச் மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அவர் உச்ச வலுவு அடைகிற பகுதி அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில். அப்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை துலாம் ராசிக்காரங்க இந்த மார்ச் மாதம் எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் அது இடமாற்றமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜாப் விட்டுட்டு இன்னொரு ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்காக இன்டர்வியூக்காக அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சக்ஸஸ், வேலை இல்லாதவர்களுக்கு புதிய ஒரு வேலை. ஸோ வேலை சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு வெற்றிகள் கிடைக்கிற மாதமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பரிபூரணமாக இருக்க போகுது. திடீர் பயணங்களுக்காக கிடைக்கும், அதன் மூலயமாகவும் ஒரு ஆதாயம் இருக்கும். வெளிநாடு விசாக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, அதில் இதனால் வரைக்கும் தடைகள் இருந்துச்சு, அந்த தடைகள் அனைத்துமே நிவர்த்தியாகிற மாதமாக மார்ச் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அப்போது தொழில் பயணங்களில் இந்த மாதம் ஒரு நல்ல பலன்கள் கொடுக்க போகுது. சரி, அப்போ எது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, குழந்தை இருக்கிறவங்க அந்த குழந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வளர்ந்தவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆக செய்யும். குழந்தைகள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனைகள் இன்னும் அதிகப்படியாகிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். அப்போது இந்த விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கணும். சொத்து பிரச்சனை வருது, கோர்ட் கேஸ் போகுதுன்னா இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை விட்டு விலகிறது, இல்லைனா வாய்தா வாங்கிட்டு விலகிறது நல்லது. இந்த மாதம் நீங்கள் முழு இன்புட்டும் போட்டு அதில் ஒரு தீர்வு கிடச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். இந்த மாதம் அதுக்கான மாதம் கிடையாது. தொழில் பயணங்களுக்கு மட்டுமே ஏற்ற மாதம் இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. இது அதே சமயம் உள்ளத்தில் இருந்த மனக்குழப்பம் இது எல்லாமே உங்கள்கிட்ட விலகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் உறுதியாக இருக்கும். ஸோ சொன்ன பலன்கள் மட்டுமே இந்த மாதத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு அது போக எதில் கவனமாக இருக்கணுமோ அதில் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கனாவே இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு கடந்து போயிடும்.